தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்க தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பலன்கள் பொதுவாக கோச்சார ரீதியாக எப்படி உங்களது காதல் வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தி தரும், என்னென்ன விஷயங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே கோச்சார ரீதியாக நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையுங்கிறத இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நீங்க மேல ஐ பட்டன்ல இருக்கக்கூடிய ஜெயசூர்யா ராசி பலன் சேனலுடைய லிங்க் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சேனல்ல நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை அப்டேட் பண்ணிட்டு வரோம். வித் சாப்டரோட பண்றாங்க. அப்படின்னா அந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் உங்கள் ராசி பெயர் இருக்கும். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய டைம்லைனை கிளிக் பண்ணால் நீங்கள் எந்த ராசியாக இருந்தால் அந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய டைம்லைனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ராசி பலன்களை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும். அதனால் ஜெயசூர்யா ராசி பலன் சேனலில் மற்ற அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்காங்க. மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த தனுசு ராசி அன்பர்கள் கூட உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர் ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த வீடியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ஜெயசூர்யா ராசி பலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம இந்த 2 சேனலுமே வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே தான் இருக்கும். தனுசு டுடே ராசி பலன் சேனல்லையும் வீடியோக்கள் தொடர்ந்து வரும். எனவே 2 சேனலுக்கு நம்ம உங்களுடைய பொன்னான ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மீண்டும் தடையதும் நமது இந்த சேனலுக்கு ஏற்பட்டால், அதாவது ஏற்கனவே யூடியூப் அல்காரிதம் காரணமாக நமது சேனல் கொஞ்ச காலம் தடைப்பட்டதுங்க. அந்த மாதிரி நிலைமை மீண்டும் வரும்போது உங்களுக்கு அந்த பேக்கப் சேனல் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஸோ அனைவருமே 2லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் ராசி பலன்கள் அமையுதுங்கிறத கோச்சார ரீதியாக பார்க்கலாங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து தான் 100% பலன்களை வழங்க முடியும். இது பொதுவான ராசி பலன்கள். ஸோ இதை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கலாம் நண்பர்களே. வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை, நான் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைய தினம் மதியம் 12:26 பிறகு 3ஆம் இடத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கையும், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது வியாபார ரீதியாக இன்றைய தினம் மிகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நீங்க தான் உங்க துறையில நம்பர் 1 அப்படின்ற பொசிஷன் அடையக்கூடிய வகையில வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு நாள் முழுக்க கூட உங்களுக்கு வியாபாரம் குறித்த சிந்தனைகள் தான் மனதில் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி வியாபாரத்தை எப்படியெல்லாம் அலர்ட்டா கவனிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதனால உங்க சிந்தனைகள்ல வியாபாரம் இன்றைய தினம் உங்களுக்கு முழுவதும் ஆக்கிரமித்து காணப்படுங்க. அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்கும், தன லாபமும் கிடைக்கக்கூடிய நேரம் இதுங்க. வியாபார ரீதியாக நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு சேரும். உங்களது தொழிலை மேலும் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள்லாம் இப்பொழுது ஈடேறக்கூடிய நல்ல தருணங்களும் உங்களுக்கு இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சில சிந்தனைகள் உங்களுக்கு அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ பிள்ளைகளுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை நீங்க ஒதுக்குவது நல்லது. உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் இன்னைக்கு அதிகரிக்கும். சுதந்திரமாக உங்க காரியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப வலுவாக இருக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வழியில சில சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதெல்லாம் நீங்க நிதானமா நீங்க கவனிச்சு அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உபரியாக ஏதாவது வருமானம் கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உபரியான வருமானத்திற்கான முயற்சிகளும் கூட நல்ல வகையில் உங்களுக்கு பலன் தரும். அந்த முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்கள் உண்டுங்க. உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் எல்லாமே இப்பொழுது கொஞ்சம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது குலதெய்வ வழிபாடுக்கு செய்யணும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு உகந்த ஒரு நாள் நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும். ஏன்னா காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க தவறாக பேசினாலோ அல்லது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலோ உங்களுக்கு அதனால பாதிப்புகள் ஏற்படுங்கிறதுனால நீங்க பொறுமையாக இருங்க. காதல் வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றம் மெல்ல மெல்ல தான் இருக்கும். ஆனால் உறுதியான நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும். எனவே காதல் வாழ்க்கை மிகவும் உறுதியான ஒரு திசையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் உத்தியோக பணிகளாகட்டும், வியாபாரம் ஆகட்டும்,
உங்களுடைய இந்த கடினமான உழைப்புக்கு ஏற்ப பலன் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சில பேருக்கு வந்து உத்தியோக பணிகளில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் லாப நோக்கத்தோடு சிந்திக்க கூடாதுங்க. தொலைநோக்கில் உங்களுக்கு என்ன லாபம் தரும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறது நல்லது. இப்போதைக்கு லாபத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்றைய தினம் உங்களுடைய அமைப்பில் வந்து வாழ்க்கை தரம் வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறதுனால இந்த தினம் ஆனந்தமான ஒரு நல்ல ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைய தினம் திருமணமானவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சில விஷயங்கள் தவறாக நீங்கள் கேள்விப்படலாம், அல்லது உங்கள் வாழ்க்கை துணை உங்களை பற்றி சில தவறான விஷயங்களை கேள்விப்பட்டு உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அவர் மீது அன்பு செலுத்துங்க. உங்களுடைய அன்பின் அரவணைப்பின் காரணமாக அவர் வந்து சாந்தமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சமூக வாழ்க்கையை விட உடல் ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் தரணும். ஸோ கூடுதல் அலைச்சல்களை வந்து சமுதாய பணிகளுக்காக மேற்கொள்வதை நீங்கள் முடிந்த அளவு குறைச்சிக்கங்க. உங்கள் ஆரோக்கியத்தை முதல்ல பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியே போகிறது நல்லதுங்க. வெளியே போய் உங்கள் வேலைகளை பார்க்கலாம். தூரமான தொலைதூர உறவினர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். கடினமான உழைப்பு நீங்கள் இந்த தினம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதுக்கேற்ப நல்ல முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். உங்களை பற்றி யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாமே மனசு மாறுவாங்க. அவர்களே வந்து உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதன் மூலமாக உங்களுடைய மன விரக்திகள், மனசில் ஏதாவது விரக்தியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது மாறிவிடும். நீங்கள் இடைவிடாமல் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக தான் இப்போ உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். எனவே உங்கள் பழைய உழைப்பின் பலனை இன்ற தினம் நீங்கள் பழைய முயற்சிகளின் பலனை இன்ற தினம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலை எல்லாமே மாறக்கூடிய மகிழ்ச்சியான முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்னவாக அமையும் பார்க்கும்போது நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைய வாய்ப்புண்டுங்க. மேலும் நம்பர் 9 வந்து அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புண்டு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாங்க. குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய எதிர்காலத்துக்காக நல்ல சிந்தனைகள் என்றைக்கும் ஏற்படும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இத்தனை நாள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் யாரெல்லாம் பூராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு அலுவலக பணிகளில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அலைச்சல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. ஒரு இடத்துல நிம்மதியாக அப்படி அப்பாடான்னு உட்காருவீங்க. குடும்பத்தோட இன்றைய தினம் ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுன்னா தாராளமாக போயிட்டு வரலாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த மாதிரி குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். உபரியாக ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் வரணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். உபரி வருமானத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும். உங்கள் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளும் விலகக்கூடிய சுதந்திரத்தன்மை கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நமது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நமது பேக்கப் சேனல் ஜெயசுரா ராசி பலன் சேனலோட லிங்க் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய ராசி பலன்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் ஈஸியாக அந்த ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுத்துருக்கேன். எந்த ராசி பெயரை வந்து பலன்களை வந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ராசியினுடைய பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய டைம்ல கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மீண்டும் நாளைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி அமையுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டியூஸ்டே.